வணக்கம். இந்த பதிவு அரசாங்கத்துக்கான வேண்டுகோள் பதிவு. டெய்லி பேப்பரை எடுத்தா எங்க பார்த்தாலும் பாலியல் துன்புறுத்தல் நாளுக்கு நாள் பெருத்து கொண்டு வருகிறது. நானும் எத்தனையோ வீடியோ போட்டுட்டேன், எவ்வளவோ பேச்சும் பேசிட்டேன். ஒன்றும் நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. நான் என்ன சொல்றேன்னா, இந்த நாட்டில் இனி பெண் குழந்தைகளே நடமாட முடியாதுங்கிற நிலைமைய உருவாக்கிட்டு இருக்கீங்க. அதை தடுக்க வேண்டியவங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன ஒரு மனசாட்சி வேணாமா? இதே நிலை நீடிச்சுக்கிட்டு இருந்தா இந்த நாட்டுல எப்படித்தான் பெண்கள் வாழ்றது சொல்லுங்க. அரசுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, பாலியல் துன்புறுத்தல் சாதாரண மனிதன் செய்யறான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்குவதும் மட்டுமல்லாமல் அவனுடைய ஆண்மைத்தன்மையை அறவே நீர்த்து போக செய்ய வேண்டும். அவனுக்கு ஆண்மைத்தன்மையே இல்லாத அளவுக்கு பண்ணிடணும். அப்பதான் அவனுக்கு கொடுக்கிற தண்டனையை பார்த்து மற்றவங்க பயப்படுவாங்க. வாழ்நாள்ல ஒரு ஆம்பளை ஆண்மைத்தன்மை இல்லாம எந்த உணர்வும் இல்லாம அவன் நடைமுறைமா வாழ்றத பார்த்தாத்தான் மற்றவன் அந்த தப்பு செய்ய மாட்டான். அது மாதிரி கடுமையான ஒரு தண்டனைகளை கொடுத்தே ஆகணும். இதை தாண்டி இப்ப ஏற்காட்டுல ஆசிரியர்கள் நிறைய மாணவிகளுக்கு கிட்டத்தட்ட 10 மாணவிகளுக்கு மேல பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்காங்க. அந்த ஆசிரியர்களை நான் என்ன சொல்றேன்னா, இது மாதிரி நிறைய ஆசிரியர்கள் இதே வேலை செய்யறாங்க. இப்ப நீங்க கடுமையான நடவடிக்கை எடுக்காதனுடைய விளைவுதான் தப்ப தைரியமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா பயம் இருந்திருக்கேன். இந்த ஆசிரியர்களை தற்காலிக பணி நீக்கம்ன்றது இருக்கக்கூடாது, நிரந்தர பணி நீக்கம் செய்யணும். அவங்களுடைய கல்வி தகுதியை நீங்க நீக்கணும். அப்போதான் அவங்களுக்கு பயம் இருக்கும், மற்ற ஆசிரியர்களுக்கும் பயம் இருக்கும். பிள்ளைங்க பெத்தவங்கிட்ட இருக்க நேரத்தை விட பள்ளிக்கூடத்துல வாத்தியார் கூட இருக்க நேரம் தான் அதிகம். அப்படி தாய்க்கு தாயா தகப்பனுக்கு தகப்பனா நம்ம பிள்ளைய பாத்துக்கிடுவாங்க, நம்ம பிள்ளைக்கு நல்ல அறிவை புகட்டுவாங்கன்னு சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா பாலியல் துன்புறுத்தல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அவனை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நாம. இந்த ஆசிரியர்களுக்கு கடவுளுக்கு நிகரான ஆசிரியர்கள், ஆனா அவன் தன்னுடைய தரம் தாழ்ந்து போயிட்டு இருக்காங்க. அவங்கள கடுமையா தண்டிக்கணும். அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கல்வி தகுதியவே கம்ப்ளீட்டா கேன்சல் பண்ணணும். அவங்களை எல்லாத்தையும் தப்பு பண்ற எல்லாத்தையும் நிரந்தர பணி நீக்கம் பண்ணணும். எங்க போனாலும் அவங்கள மக்கள் காரி துப்பணும். அந்த மாதிரி ஒரு தண்டனைய அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும். பத்திரிகையில விளம்பரம் கொடுத்து ஒவ்வொரு பக்கமும் போஸ்ட் அடிச்சு ஒட்டி இவன் பாலியல் குற்றவாளின்னு மக்கள் மத்தியில மக்கள் மன்றத்துல அவனை தெரிய வைக்கணும். அந்த மாதிரி ஒரு நடவடிக்கையை அரசாங்கம் எடுத்தாலே ஒழிய இனி குற்றங்கள் குறையாது. குற்றம் அப்படின்றத விட பச்சை பிள்ளையில இருந்து பாடையில போற கிளை வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்காங்களே, இன்னுமா அரசாங்கம் தூங்கிக்கிட்டு இருக்கு? நல்ல அதிகாரிகள் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுப்பீங்கன்ற நம்பிக்கையில காத்துக்கிட்டு இருக்கோம் என்ன மாதிரி பெற்றோர்கள்.